ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு போஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு போஸ்டருக்கு போயிட்டு பூஸ்ட் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு ஆடியன்ஸ்னு இருக்கும், யாருக்கு இது பண்ணணும், விசிட் யுவர் ப்ரொஃபைலாக அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசிட் யுவர் ப்ரொஃபைல் தான் கொடுத்தேன். அதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் யுவர் ஓன் டச் பண்ணி எங்கள் ஷாப் ஐடி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர இது வந்து யூஸ் அட்வான்டேஜ் ஆடியன்ஸ், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆடியன்ஸ் நேமு, லொக்கேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்கும், இது கரெக்டானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்டாக இருந்தால் அது 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் கிளிக் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அமௌண்ட்டு செட் பண்ணுறதுக்கு போயிட்டேன். டெய்லி பட்ஜெட் வந்து ஒரு 175ஆவது கொடுக்கணும், அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் 131 இருக்குது. நான் வந்து சரின்னு 175 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ரன் திஸ் ஆட் அன்டில் யூ பாஸ் இட் அந்த இதுலேயே இருக்கும். நம்ம வந்து அது வேணாம், செட் டியூரேஷன் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நாளைக்கு நமக்கு ஓடணும்னு சொல்லிட்டு. ரன் திஸ் ஆட் அன்டில் யூ பாஸ் இட்னா அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அந்த ஆட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். டியூரேஷன் செட் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் எவ்வளோ நாளுக்கு வேணுமோ அவ்வளோ நாளுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டியூரேஷனே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட்டும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு பேமெண்ட்டு பண்ணுறதுக்காக வெப்சைட்குள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா, கிரெடிட் கார்டில் பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களான்னு இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஏன்னு கொடுத்த உடனே என்னோடய ஜிபேக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்க் வந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு. திரும்பி ரிட்டன் வந்து செக் பண்ணிட்டு பூஸ்ட் போஸ்ட்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆடு வந்து ரிவ்யூவில் இருக்குது. அதாவது அவங்க செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆடு வந்து ரன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஆடு வந்து போஸ்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆட் டூல்ஸில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம்.